இங்கே தான் பிக்கப் போட்டிருக்காங்க. ஆட்டோக்காரங்க நிற்கிறாங்களே. அண்ணே நீங்க பாத்தீங்களா, ஆள் அப்பையிலேருந்து ஒரு மார்க்கமா நின்றுக்கிட்டே இருக்கான். பைக் டாக்ஸி மாதிரி தான் தெரியுது. போனை வேற அப்பப்ப பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா நம்ம கோட்டையிலேயே பைக் டாக்ஸி ஓட்டுறான்னா இவனை இன்னைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்க, லேசா அப்படியே எக்மோருக்கு போவேன், அங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போவேன், சோத்துல இம்பிட்டு மண்ணள்ளி இப்படி போட்டுறான். நிற்கிற வாயா, எவ்வளோ நேரம் நிற்கிறது? இவங்க வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்தா பேசுறாங்களோ. இப்ப போய் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, பொதுமக்கள்னு சொல்லி நம்மளையே போலீஸ் கேஸ் ஆக்கி வாழ்க்கை அழிச்சிருவான். சவாரி ஏத்தட்டும், அப்ப பேசிக்கலாம். அப்படி கேஷுவலா நில்லுங்க. அவனை பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவான். அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குற மாதிரி பாருங்க. ஓடிபின்னு கேட்கட்டும், ஒரே படம் போட்டுறேன். பார்க்கலாம். ஓட்டி சித்தப்பா வண்டி ஓட்டி காட்டுங்கிறாரு. அப்பாவுக்கு வண்டி ஓட்டி தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்காரு சென்னையில. இல்ல சித்தப்பாங்க வண்டி ஓட்ட தெரியாம நீங்க ஓட்டிக்கிட்டு வந்தீங்க. இல்லங்க, சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தாரு, பிக்கப் பண்ணிட்டு நான் போறேன் வீட்டுக்கு. எது உனக்கு? அவன் சித்தப்பனா? ஆமா. மாமாவா சித்தப்பா? மச்சான் இல்ல, மாமாவா சித்தப்பாவா மச்சானா? எல்லா முறையும் வருது. இப்படி பார்த்தா ஒரு முறை, அப்படி பார்த்தா ஒரு முறை. எப்படி உனக்கு சித்தப்பா முறை? இல்லங்க, எங்க அம்மா வழி பார்த்தோம்னா அவர் சித்தப்பா முறை, எங்க அப்பா வழி பார்த்தோம்னா ஒரு மாமா முறை. இப்ப எங்க ஐயா இருக்காரு, எங்க ஐயாவோட பிறந்தவங்க 5 பேரு. அந்த 5 பேத்துல கடைசியா பிறந்தாருல, அவருக்கு 2 பையன் 1 பொண்ணு. அங்க இருந்து பொண்ணு எடுத்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கேளுங்க, அந்த பொண்ணு எடுத்த இடத்துல அவரோட மைங்களுக்கு அவங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்தப்ப அந்த பாட்டி என்ன மரம் எங்களுக்கு அப்பதான் மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப பாட்டியா அப்புதாவான்னு தெரியாம கடைசியில இவரு சித்தப்பாவா மாமாவான்னு தெரியாத நிலைமையில இங்க கொண்டாந்து ஆலந்தூர் ஸ்டேஷன் வந்து. எப்படி உனக்கு சித்தப்பன்னு தான் கேட்டேன். அதுக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்றியே. இந்த கதையை நாட்டா எழுதி நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் கதை கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா ஏதோ யூஸ்ஃபுல்லா வாட்சி இருக்கு. இந்நேரத்துக்கு பெரிய டைரக்டர் ஆயிருக்கலாம். கண்டிப்பா நான் ஆயிரலாம். வாங்க போவோம். டேய் கூப்பிடு தானே ஓட்ட வந்த. அதை சொல்லிட்டு போக வேண்டியது. நான் என்ன பண்ண போறேன்? உன்னைய ஏதாவது பண்ணனா? இல்ல போ. சாமி வச்சிருக்கேன், கொடுங்கண்ணே பேசிக்கலாம். கொடுங்க இங்க பாரு, இந்த பக்கத்தை அடிக்கடி வரக்கூடாது. இங்க பாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரணும். சரி ஓகே, போ. வாங்கண்ணே போவோம். ஒன்னும் பண்ண முடியல, இவங்களா கைய கட்டி போட்டுட்டாங்களே. பார்வையில மிரட்டி விட்டுட்டோம்ல. இழிச்ச தான் அங்க 5 பேர் ஏத்திக்கிருக்காங்க. ஏய் யார் நீ? எந்த ஏரியா?